பென்யமீன் கோத்திரத்தை குறித்து இந்த நாளிலும் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த உபவாச ஜெப நாட்கள் நாம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கோத்திரங்களை குறித்த பாடங்களை நாம் படித்து வருகிறோம். ஒவ்வொரு கோத்திரங்களை குறித்த பாடங்களை நாம் படித்து வருகிறோம். நமக்கு பிரயோஜனமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து வருகிறார். அது மிக நன்மையானது. பென்யமீன் என்கிற மகனையும் அவன் ஒரு கோத்திரமானதையும் குறித்து அந்த கோத்திரத்திலிருந்து சில பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த பென்யமீன் என்கிற இந்த கோத்திரத்தின் பிதா யாக்கோபின் 10வது குமாரன், ராகேலின் 2வது குமாரன். யாக்கோபின் 10வது குமாரன், 12வது குமாரன், யாக்கோபின் லாஸ்ட் சன் யோசேப்பு, பென்யமீன். ராகேலுக்கு 2 பிள்ளைகள். ராகேலுக்கு 2 பிள்ளைகள், யோசேப்பு, பென்யமீன். ராகேலுடைய லாஸ்ட் சைல்டு இந்த பென்யமீன். யாக்கோபுக்கு 12வது பிள்ளை இந்த பென்யமீன். இவன் பிறப்பு மிக துக்கம். இவனுடைய பிறப்பு, இவன் பிறந்ததும் அவன் தாய் மரிக்கிறாள். ஒரு துக்கம் இவனுடைய வீட்டிலே. ராகேலுக்கு பிள்ளை கிடைத்தது சந்தோஷம், ஆனால் ராகேல் மரித்தது துக்கம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், அதனுடைய வசனங்கள் 16 அதன் கீழாக இருக்கிறது. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அந்த பிறந்த குழந்தைக்கு அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டான். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இதுதான் அவனுடைய துவக்கம், பிறப்பின் வர்த்தமானம், அவனுடைய பிறப்பின் குறிப்பு. அவன் பிறக்கும்போது அவனுடைய தாய் மரிக்கிறாள். இவனை பிரசவத்தில் பெற்று இவன் பிறந்த பின்பாக அவள் மரித்து போகிறாள். வரும் வழியில் பிரசவ காலம் வருகிறது. கூட மருத்துவச்சி அவளுக்கு உதவி செய்கிறார் பிள்ளையை பெற்றெடுக்க. இவள் வேதனையினே துடிக்கும் போது, ஐயோ ஐயோன்னு வேதனையில துடிக்கும் போது ஆறுதல் படுத்த ஒரு வார்த்தையை மருத்துவச்சி சொல்றார். ஏற்கனவே ஒரு யோசேப்பை பெற்றாய், அது நிமித்தமாய் உன் கணவர் மிக சந்தோஷப்பட்டார். நேசித்தவள் எனக்கு ஒரு குமாரனை பெற்றாள். மிக நேசித்தான் ராகேலை. யாக்கோபு ராகேலை மிக நேசித்தான். அதுக்காக 14 ஆண்டுகள் வேலை செய்து ராகேலை விவாகம் பண்ணினான். 14 ஆண்டுகள் சம்பளம், 14 ஆண்டுகளின் கூலியை, 14 ஆண்டு கூலியை அவன் கொடுத்து, அவன் உழைத்து சம்பாதித்து, நல்லா உழைக்கிறவன். சும்மா சாதாரணமா சில சொல்லுவாங்க, இவர் உழைக்க மாட்டாரு சரியா, இவன் செய்கிற வேலைக்கு 200 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க வேலைக்கு. ஆனால் நல்லா உழைக்கிறவங்களுக்கு 2000 ரூபா கூட கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அதிகம். சிலர்லாம் நாள் கூலிக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 1200 ரூபா சம்பளம்னா அவங்க செய்கிற வேலை 2000 ரூபாய்க்கு செய்வாங்க. அப்போ அதனால சொல்லுவாங்க, உங்களுக்கு முடிச்சு தரேன் வேலையை, இவ்வளவு தந்துருங்க. கான்ட்ராக்ட் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மிக வேகமாக வேலை செய்கிறவங்க. யாக்கோபு நல்லா வேலை செய்கிறவன். 14 ஆண்டுகள் ராகேலுக்காக வேலை செய்தான். நேசித்து விவாகம் பண்ணினான்.
அவள் பெறுகிற பிள்ளை. யோசேப்பின் நிமித்தமாய் அவன் உள்ளம் சந்தோஷப்பட்டது. இப்பொழுது இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. அவள் பிரசவிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு, பிரசவத்தில் பட்ட பாடுகள். அவள் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு பேரிட்டு அவள் அழைத்து மரிக்கிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டான். சன் ஆஃப் மை சாரோ அப்படின்னு அர்த்தம். பெனோனி என்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, என் துக்கத்தின் மகன் அப்படின்னு பேரை வச்சு. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ துக்கம், அழுகை, வேதனை. அதன் நடுவே தான் இவனுடைய வாழ்வுங்கிறது உதிக்குது. இதுல இருந்து தான் ஒரு பெரிய கோத்திரமே உருவாக வேண்டியது இருக்கு. ஆரம்பமே அம்மா சொல்ற பெயரு, நீ துக்கத்தின் மகன் என்று பெயரிடுகிறான். துக்கத்தின் மகன். ஆனா அப்பா அந்த பெயரை மாற்றி இடுகிறார். நீ பேர் வச்சுட்டு போயிடுவா, அவன்லாம் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான். நீ பேர் வச்சுட்டு போயிடுவா, அப்புறம் கடைசி வரைக்கும் அவன்லாம் கஷ்டப்படுவான். எத்தனை இடத்துல போய் எழுதுறதுக்கு பிள்ளைங்க பேரு கஷ்டப்படு தெரியுமா? இப்போ என் பேர் இந்த ஆதார்லாம் ஃபர்ஸ்ட் எழுதும்போது அப்பா பேர் அலெக்ஸ். அதனால ஏ இனிஷியல். அப்ப என்னுடைய பேர் சாம், ஒரு ஜி, அப்புறம் டேனியல் ராய். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர், குத்து எழுத்து அதெல்லாம் இருக்கக்கூடாது, முழுசா பேரே எழுதணும். வாட் இஸ் ஜி, வாட் இஸ் ஏ? அப்போ ஏ ஃபார் அலெக்ஸ், ஜி ஃபார் ஞானையா, எனக்கு தாத்தா பேர். அப்போ அலெக்ஸ், சாம், ஞானையா, டேனியல், ராய். எத்தனை கட்டம் இருக்கு எழுதுறதுக்கு? ட்ரெயின் டிக்கெட்ல அடிச்சா பாதி பேரை காண மாட்டேங்கி. கஷ்டப்படுறது யாரு? எழுதுற நாள்ல. அப்பா சொல்றாரு, நீ பெனோனின்னு போயிட்டா, நீ போறா போயிட்டான்னு வச்சுக்கோமா, போயாச்சு. He will not be a son of sorrow. இனி அவன் துக்கத்தின் மகனாய் அல்ல. எனக்கு துக்கம்தான், என் மனைவி இறந்தது துக்கம்தான், யாக்கோபு சொல்லலாம், ராகேல் மரித்தது துக்கம்தான். ஆனா நீ துக்கத்தின் மகன் அழைக்கப்படக்கூடாது. சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என் வலது பார்சத்தின் மகன் நான் உனக்கு பேர் வைக்கிறேன்டா. பென்யமீன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. இவன் தாய் வைத்ததே இருந்திருக்குமானா இன்னைக்கு பென்யமீன் கோத்திரம் இருந்திருக்காது, பெனோனின் தான் இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு தகப்பன் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடின்படி, யாக்கோபு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடின்படி, ரூபன்னு பேரை வச்சது லேயாள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேரை வச்சது அவங்க அம்மா. ஆனா இவனுக்கு அம்மா வச்ச பேர் அவங்க அப்பா ஏத்துக்கல. ஏன்னா நீ வச்ச பேர் அவனை துக்கத்தின் மகன் கூப்பிடுறான். நீ மரிப்பாய், அவன் வாழணும். அவனை என் வலது பார்சத்தின் மகன் என்று அழைப்பேன். ஹல்லேலூயா. வலது பார்சத்தின் மகனாய் அவன் இருப்பான்னு சொல்லி அந்த மகனுக்கு பெனோனி அல்ல, இவன் பென்யமீன் எனப்படுவான் என்று சொல்லி அவனை பென்யமீன் என்று அழைத்தான். தேவன் அந்த பென்யமீனை ஆசீர்வதித்து அவனை ஒரு கோத்திரமாய் மாற்றுகிறார். நான் முதல் குறிப்பு சொல்லுகிறேன். இந்த பென்யமீனை குறித்து அவனுடைய அப்பா யாக்கோபு சொன்ன முன்னறிவிப்பின் வார்த்தை என்ன? அது என்ன தெரியுமா? அவன் பீறுகிற ஓநாயாயிருப்பான். அவனை குறித்து, பென்யமீனை குறித்து அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், பென்யமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒவ்வொரு வார்த்தை சொல்றார், ஒவ்வொரு வார்த்தை. அதுதான் பிதாக்களுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். பிதாக்களுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த செபுலோனை குறித்து
அவனுடைய அப்பா சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவன் பீறுகிற ஓநாய் என்று சொல்லுகிறான். பென்யமீனை குறித்து அவங்க அப்பா சொல்லுகிற வார்த்தை பீறுகிற ஓநாய். இன் சென்ஸ் அது என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, அவன் வேட்டையாடுவதில் வல்லவனா இருப்பான். அதான் பீறுகிற ஓநாய். ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த், அவனுடைய வல்லமைய பலனை குறித்து தான் அவங்க அப்பா பீறுகிற ஓநாய்ன்னு சொல்றார். அவனை திட்டுறதுக்காக சொல்லல. ஏன்னா காலையில் அவன் இரையை கவர்ந்து கொள்ளுவான், பட்சிப்பான், மாலையில் கொள்ளையிடுவான். அப்படின்னா காலையிலேயே சுறுசுறுப்பு, அவன் மாலையிலும் சுறுசுறுப்புன்னு அர்த்தம். காலையில உழைப்பான், சாயங்காலம் பலனை பெறுவான். அவன் பீறுகிற ஓநாய், சும்மா கிடக்க மாட்டான், தைரியம் உள்ளவன், ஏறி போவான், இரையை கண்டுபிடிப்பான், அதை கவர்ந்து கொள்ளுவான், அதை எடுத்துக்கொள்ளுவான். இவைகள் தான் யாக்கோபு தன் குமாரனாகிய பென்யமீனை குறித்து சொன்ன வார்த்தை. பிள்ளையை குறித்து சொல்ற ஒரு வார்த்தை. அவன் சுறுசுறுப்புள்ளவனா இருப்பான், காலையிலேயே எழும்புறது லேட்டு. இப்படி ஒரு பிள்ளை இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி காலையிலேயும் எழும்புறது லேட்டு இல்லை, காலையிலேயே அவன் சுறுசுறுப்புள்ளவன், காலையில் தன் இரையை பட்சிப்பான்னு சொல்லியிருக்கு. காலையிலேயே அவனுடைய வேலை துவங்கிவிடும். அவன்தான் பென்யமீன். பென்யமீனுக்கு காலையிலும் இரவிலும் உழைப்பும் பலனும் கிடைக்கும். காலையிலேயே உழைப்பவர்கள் மாலையிலே அதன் பலனை காண்பார்கள். உழைக்காம எப்படி பலனை பெறுவது? உழைக்கிறவர்களா இருக்க வேண்டும். சிலர் காலையில எழும்ப மாச்சப்பட்டே காலையில டிஃபன் கிடையாது, வீட்டில் டைரக்டா மதிய சாப்பாடு, காலையில டிஃபன் கிடையாது. இப்ப இந்த டெலிவரி பாய்ஸ்க்காக நிறைய வேலை அதிகரிப்பு, நிறைய பேருக்கு வேலை போச்சு பாத்தீங்களா? ஐடி டிபார்ட்மெண்ட் அது இதுன்னு வேலை போச்சுன்னோம். ஒரு பக்கத்துல கொடி கட்டி வேலை கிடைக்கும். அது எங்கன்னா எல்லா டெலிவரி டிபார்ட்மெண்ட்லையும். டெலிவரி டிபார்ட்மெண்ட் ஆஸ்பத்திரியை பற்றி சொல்லலை, நான் அமேசான் டெலிவரி, ஃபுட் டெலிவரிஸ் இதை சொல்றேன். இதுல தான் தாராள வேலை கிடைக்கும், தாராள வேலை. ஏன்னா இப்ப எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து சாப்பிடணும், எல்லாம் இருந்த இடத்துல இருந்து வாங்கணும், இருந்த இடத்துல இருந்தே வாங்கணும். காலையிலே உழைக்கிறவன் பென்யமீன், மாலையிலே அதன் பலனை பெறுகிறவன். முதல் குறிப்பு யாக்கோபு தன் குமாரனாகிய பென்யமீனை குறித்து சொன்னது. இரண்டாவது ஒரு குறிப்பு மோசே பென்யமீன் கோத்திரத்தை குறித்து சொன்னது. ரெண்டு பேருமே 12 கோத்திரத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் நம்ம படிக்கும் போதும் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கிறதையும் படிச்சிருவோம். 2 பேர்னா ஒன்னு அப்பா யாக்கோபு, இன்னொன்னு ஆவிக்குரிய தகப்பன் மோசே. ஒன்னு பெற்ற அப்பா யாக்கோபு சொன்னது 12 கோத்திரத்தை குறித்து, இன்னொன்னு ஆவிக்குரிய தகப்பன் மோசே. இன்னைக்கு நம்மை பற்றி நம் பெற்றோர் சொல்லுவது முக்கியம், நம்முடைய ஊழியக்காரர் சொல்லுவது முக்கியம். அல்லேலூயா. நம்மை குறித்து நம்முடைய பெற்றோர் சொல்ற ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம். நம்மை குறித்து நம்முடைய ஊழியக்காரர் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமும் முக்கியம். நம்மை குறித்து அவர்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லத்தக்க விதத்துல நாம் அவரிடத்துல வாழ்வோமாக. அல்லேலூயா. சிமியோன் லேவியை பற்றி அவங்க அப்பா எப்படிதான் சொல்ல முடிஞ்சுன்னா, அந்த பயக்க அவன் கத்தி எடுத்தே என்ன அறுத்து விட்டான ஊர்ல. ஆமா, அவங்க கொடுமையின் பட்டயம் அப்படின்னு சொன்னார். என் வாசனையை கெடுத்து போட்டார்கள் என்று சொன்னார். இந்த பென்யமீனை குறித்து மோசே தேவனுடைய ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை, ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை உபாகமம் 33 அதிகாரம் 12 வசனத்தில் இருக்கிறது. பென்யமீனை குறித்து 4 குறிப்பு சொல்லுகிறார். என்னெல்லாம் தெரியுமா? 1, கர்த்தருக்கு பிரியமானவன் அவன், அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான். 2, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார், காப்பாற்றி. 3,
4 அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். எவ்வளவு நல்ல வார்த்தை. ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே சொல்லுகிறார். உங்க வீடு பிரதிஷ்டை, யாராவது சொந்த வீடெல்லாம் கட்டி இருக்கீங்கன்னா உங்க வீடு பிரதிஷ்டையில பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் ஞாபகம் இருக்கா? அது யாரு கேட்டுட்டு இருந்தா? கத்திரிக்காய் வெட்டினாங்களா, அவியல் ஆச்சா, சோறு ஆச்சா, இவர் முடிச்சாருன்னா சாப்பாடு கொடுக்கலாம், வந்தவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. உங்க வீடு பிரதிஷ்டையில இந்த வீட்டை பற்றி சொன்ன மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய தங்கி வாசம் பண்ணுவான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள்ளே வாசமா இருப்பார். இப்படின்னு அழகா 4 குறிப்பு வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்காரு மோசே. தீர்க்க தரிசனமா அவனுடைய கூடாரத்தை பற்றி சொல்றாரு, பென்யமீனுடைய கோத்திரத்தை பற்றி சொல்றாரு. உங்க வீட்டு கூட்டத்துல பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் ஞாபகம் இருக்கா? எழுதியாவது வைக்கணும். நான் நம்ம சர்ச்சில் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போனேன். நான் பண்ற பிரசங்கத்தை ஒரு தாளில் பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டேன். நான் பண்ற பிரசங்கத்தை ஒரு தாளில் பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டேன். பேசி முடிச்சுட்டு கிஃப்டா கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப அது ஒழுங்கா வச்சிருந்தா அது என்னைக்கும் சொல்லும், இது நம்ம பிரதிஷ்டை அன்னைக்கு நம்ம பாஸ்டர் பேசினார், இதை செய்யுங்க பாஸ்டர், எங்களுக்கும் ஒண்ணு. வீட்டு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி, ஆமா நம்ம 1000 ரூபாய்க்கு ஃப்ரேம் பண்ணிட்டு போனோம். அது ஒரு கடை திறப்புள்ளதால சரி அங்கே தொங்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்த்தோட சேர்த்து கொடுத்தோம். நீங்க அல்லவா கேட்டு பதிவு பண்ணணும், கேட்குற வார்த்தைய நீங்க அல்லவா கேட்டு பதிவு பண்ணணும். நிறைய நேரம் கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை பிரசங்கம் கேட்காது. அது இருந்து அவர் எப்படி, அவ எப்படி, இதே தான் ஓடிட்டு இருக்கும். சிலர் வேத்து விறுவிறுத்து பயந்து என்னவோ. சிலதெல்லாம் ஜாலியா, இதுவும் ஒரு விளையாட்டு போல செருப்போட வந்துடுவாங்க. கலத்தணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம வந்துடும். அப்புறம் பாஸ்டர் தான் பார்த்து சொல்லணும், உன் பாதரட்சியை கலற்று, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்புறம் கலத்திட்டு வந்துருக்கும். அன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாது. இதுல வேற 50,000 ரூபா 80,000 ரூபாய்க்கு வீடியோக்காரனை கூப்பிட்டுருப்பாங்க. அவன் பிரசங்கம் மட்டும் எடுத்துருக்க மாட்டான். ஏன்னா இது நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு அவன் உட்காந்துருவான். அது வரைக்கும் பாடுற நேரம் ஓடி எடுப்பான், கைப்பிடிக்கிற நேரம் குனிஞ்சு எலும்பி எடுப்பான், பிரசங்கம் பண்ற நேரம் இனி உட்காருவோன்னு உட்காந்துருவான். நல்லா சொல்லிவிடணும் வீடியோக்காரனை கூப்பிட்டா, பிரசங்க நேரம் முழுசா எடுத்திருக்கணும், அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது, வச்சுட்டு அருமையா எடுக்கணுங்கணும். அது மட்டும்தான் அங்க நிறைய இடத்துல கட்டா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அது எதுக்கு இருந்தா திரும்ப போட்டு கேட்கலாம், இருந்தா போட்டு கேட்கலாம். அன்னைக்கு வீடியோ கேசட்ல இருந்துச்சு. வீடியோ கேசட்ல எங்க கல்யாணத்துக்கு சீடியா, கேசட் தான். எங்களுக்கு அந்த வீடியோ கேசட் ஒரு பெரிய ரிபன் உள்ள கேசட். எங்க போய் போட, இனி குப்பையில தான் போடணும். அன்னைக்கு கிடைக்கிற வார்த்தை, அன்னைக்கு சாது எஸ்ஐ, அவர் பேர் என்ன, தாசையா, அவங்க கிருபாசன சபை. அப்போ நான் ஃபுல் காஸ்பல். அப்போ தாமஸ் பாஸ்டர்ட்ட, பாஸ்டர் நீங்க கல்யாணத்தை நடத்தணும். அவரும் சரி இருந்தார். கல்யாண தேதிக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் அடுத்த பிரசிடென்ட் வந்தார். வார்த்தை மோசே தேவ ஊழியக்கார பென்யமீனுக்கு சொல்ற வார்த்தை 4 குறிப்பு அதுல இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவன், கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருப்பான். அவன் he will be with God. ஆண்டவரோடு அவன் சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தர் எந்நாளும் அவனை காப்பாற்றுவார். 4வது குறிப்பு, அவன் எல்லைக்குள் கர்த்தர் தங்கி இருப்பார். நல்ல வார்த்தைகளை மோசே ஆகிய ஊழியக்காரன் பென்யமீன் கோத்திரத்தை குறித்து சொல்லுகிறான். 3வது ஒரு குறிப்பு, அது 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் தாவீதின் நாட்கள், தாவீது, சவுல் ஆகியவர்களின் நாட்கள். இவருடைய ஒரு குவாலிட்டி 2ஆம் வசனத்தில் 4 குறிப்புகள் இருக்குது. இந்த கோத்திரத்தாரை குறித்து 4 குறிப்புகள் இந்த வசனத்தில் இருக்குது. எப்படிப்பட்டவர்கள்? எல்லாம் திண்ணி பண்டாரம்னு சிலரை சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எல்லாம் அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. சொல்லுவாங்களோ? ஒன்னும் தலை ஆட மாட்டேங்கி, அப்ப தெரியாது போல. சொல்லுவாங்களா? அப்ப தலையாவது ஆட்டுங்க, அப்ப எனக்கு கொஞ்சம் புரியும்ல. சரி. இந்த கோத்திரத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? 1, யுத்தத்திற்கு ஒத்தாசை செல்கிற வில் வீரர் இவங்க கோத்திரத்துல உண்டு. அந்த வசனத்தை, 2ஆம் வசனத்தை ஒருக்கா வாசித்துட்டு நான் அதை குறிப்பா பிரிச்சு சொல்றேன். யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்கிற வில் வீரரும், கவன் கல் எரிகிறதற்கு வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமான சவுலின் சகோதரனாகிய பென்யமீன் கோத்திரத்தில். சவுலும் பென்யமீன் கோத்திரம்தான். பென்யமீன் கோத்திரத்துல சவுல், அப்புறம் இன்னொரு நியாயாதிபதி ஒரு ஆள் உண்டு. அப்படி ஒரு சில பிரபலமான நபர்கள் பென்யமீன் கோத்திரத்துல உண்டு. இந்த கோத்திரத்தின் சிறப்பு என்னன்னா, 1, யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்கிற வில் வீரர் உண்டு. சில சொல்லுவாங்க, வீட்டுல 4 பிள்ளைகள் உண்டு, ஒன்னும் உதவாது. வீட்டுல 4 பிள்ளைகள் உண்டு, வீடு அழுக்கா கிடக்கும், பாத்திரம் அப்படி கிடக்கும், துணி துவைச்சது மடைச்சிருக்காது, காய போட்டிருக்காது. 4 பேர் உண்டு வீட்டுல. இருந்து என்னத்துக்கு? இன்னைக்கு நம்ம அப்படி உதவா கரையா இருக்கக்கூடாது. அந்த கோத்திரத்தை குறித்து சிறப்பு சொல்லியிருக்க. அவர்களில் வில் வீரர், யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்கிற, they help them. அவங்க நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கு உதவி செய்கிறவர்கள் யுத்தத்துல. இன்னைக்கு வீட்டுல உதவி செய்கிறவர்கள் தேவை. வீட்டில் இருக்கிறவங்க நம்ம உதவி செய்யணும். சிலர்லாம் உதவி செய்ய வந்தா உபத்திரம் செய்யாம இருந்தா போதும். உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதும், போய் உட்கார்ந்துக்கோ போ. ஏன்னா செய்யற வேலை அப்படி தலை எழுத்தா இருக்குது. நல்ல காரியமா செய்யணும், நல்ல ஞானமா செய்யணும். கர்த்தர் அந்த ஞானத்தை யாவருக்கும் கொடுப்பாராக. அந்த கோத்திரத்தின் சிறப்பு அதே வசனத்தில் இருக்கு. கவன் உபயோகிக்கிறவர்கள் உண்டு. அப்படின்னா they know to use the instrument. அவங்களுக்கு ஆயுதங்களை உபயோகிக்க தெரியும். சிலருக்கு மிக்சி போட கூட தெரியல, அதை அடிச்சுட்டு போகுது. பிளேடெல்லாம் பீஸா போகுது. ஒழுங்கா காப்லெட் வச்சு போடலைன்னா கீழே அந்த பிளேட்ல உள்ள போர்ஷன் உடைஞ்சு போகும். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அப்போ வச்சு கரெக்டா திருக்கி, இவருக்கு எப்படி தெரியும்? நான் மாட்டி பார்த்துருக்கேன்ல. கடைக்கு கொண்டு போறது நாளா கடைக்காரன் சொல்லுவான், சார் இதை இப்படி வைங்க சாரினே, அப்ப கரெக்டா இருக்கும்பா. அப்பதான் நமக்கு புரியும், ரைட்டு, தப்பு நடக்குது. உபயோகிக்க தெரியும். கவன்லாம் நம்ம சரியா உபயோகிக்கலன்னா நம்ம மண்டை அடிச்சுட்டு போவோம். தாவீது கவன், தாவீது அடிச்சான் கவன் கல்லால. விபிஎஸ்ல அழகான பாட்டு, நெத்தி அடி கொடுத்தான் கவனால. அந்த கவனை நாளா கேட்டஃபில்ட்னு ஒன்று உண்டு, தெரியுமா? கேட்டஃபில்ட் இந்த ஒய் வடிவத்தில் ஒரு மரக்கட்டையும் அதில் ஒரு ரப்பர் சுத்தி கட்டியும் இங்கே ஒரு தோலும் அதில் ஒரு கல்லை வைத்து இழுத்து அடிக்கலாம். இழுத்து என்னையே அடிச்சுட்டேன். கவன் கேட்டஃபில்ட்னு சொல்லுவோம். நீங்க என்ன பேரை வைப்பீங்களோ தெரியாது. கவுட்டன்னு சொல்லுவீங்களோ? கவட்ட என்னையோ. அதான் நான் சொன்னது புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். கவன்ங்கிறது ஒரு லெதர், நீளமானது, உள்ள ஒரு கல்லை வச்சுட்டு 2 பக்கமும் கையில பிடிச்சிட்டு இப்படியே சுத்துவாங்க.
சுத்திட்டு ரெண்டையும் விட்டா எங்கேயாவது போகும். ஒன்ன விட்டு கரெக்டா லெக்குக்கு அனுப்பணும். பென்யமின் கோத்திரத்தார் சிறப்பு என்ன தெரியுமா? they know to use the weapons. அவங்களுக்கு வெப்பனை யூஸ் பண்ண தெரியும். நம்ம கையில துப்பாக்கி எடுத்தா மாத்தி நம்மளையே சுற்றுவோம். இப்படி பார்த்து எங்க அமுக்கணும் இப்படின்னு பார்த்து இப்படி அமுக்கினா நம்ம நெத்திக்கே வந்துடும். பயன்படுத்த தெரிந்த வசனத்தை பயன்படுத்த தெரிந்தவர்கள், ஜெபத்தை சரியா பயன்படுத்த தெரிந்தவர்கள், உபவாசத்தை சரியா பயன்படுத்த தெரிந்தவர்கள், கவன் உபயோகிக்கிறவர்கள் உண்டு. அடுத்து மூணாவது அதுக்குள்ளே ஒரு குறிப்பு, வில்லு அம்பு எய்கிறவர்கள் உண்டு. அதுவும் வெப்பந்தான். வில்லும் அம்பும் எய்கிறவர்கள் அந்த கோத்திரத்தில் உண்டு, அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறவர்கள். நாலாவது ஒன்று இருக்கு, வலது இடது கை பழக்கம் உள்ள வீரர்கள் உண்டு. இது ஒரு சிறப்பான குணம் பென்யமின் கோத்திரத்தை குறித்து. பென்யமின் என்ன நமக்கெல்லாம் எந்த கை பழக்கம் தெரியுமா? கவனை கொடுத்தா இப்படி சுத்த தெரியுமா யாருக்காவது? கட்ட 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 இல்ல, இப்படின்னா ஏன்னா நம்மளாம் வலது கை பழக்கம் உடையவர்கள், அப்படித்தானா? வலது கை வேலையெல்லாம் வலது கையில செய்யறோம். இந்த வலது கை செய்யற மாதிரி சிலருக்கு இடது கை அதே மாதிரி பழக்கம் உண்டு. இடது கை, அப்ப இடது கை கொண்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க ரொம்ப நல்லா செய்யலாம். இடது கை கொண்டு செய்ய வேண்டிய, அப்போ அந்த கோத்திரத்துல ஒரு கை பழக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு பாதி பலன் தான். இந்த கை பழக்கம் உள்ள கொஞ்சம் ஆட்களும் உண்டு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னொரு சைடும் பலன் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் அந்த கோத்திரத்துல உள்ள சிறப்புல ஒரு காரியம் என்னவென்றால், வலது கை பழக்கம் உள்ளவர்கள், இடது கை பழக்கம் உள்ளவர்கள், வேணா இப்படி எடுத்துக்கலாம், வலது இடது கை பழக்கம் உள்ளவர்களும் உண்டு. 3 கூட்டத்தார. சிலருக்கு வலது கை பழக்கம், சிலருக்கு இடது கை பழக்கம், சிலருக்கு 2 கையிலையும் ட்ரைனிங் உண்டு. 2 கையிலையும் ட்ரைனிங் உண்டு. 2 கையிலையும். நமக்கு இந்த கையில அடிபட்டா சாப்பிட்றதுக்கு இந்த கை உதவி தான் செய்யுது, எடுத்து உதவி செய்யுது. 2 கை பழக்கம் உள்ளவர்களும் உண்டு. 3வது குறிப்பு. 4வது இந்த பென்யமின் கோத்திரத்தாரை குறித்து, நியாயாதிபதிகளின் காலத்துல யாவீர் என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்த காலத்துல இந்த கோத்திரத்தாருடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு யுத்தம் வந்துச்சு. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம் இதுல பாத்தீங்கன்னா அம்மோன் புத்திரரோடு ஒரு யுத்தம் வருது. அம்மோன் புத்திரரோடு யுத்தம் வருது. இந்த காலத்துல, இந்த நியாயாதிபதிகளின் காலத்துல இந்த பென்யமின் கோத்திரம் உட்பட என்னன்னா, கர்த்தரை தேடுவார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்த அப்புறம் கூட்டத்துக்கு வர மாட்டார்கள். கூட்டமா ஆண்டவரை தேட மாட்டார்கள், அதான் பொருள். இதான் இந்த பென்யமின் கோத்திரமும் இப்படியே தான் பண்ணிட்டு இருந்து. கஷ்டம்னு இந்த பக்கம் வருவார்கள், உபவாசிப்போம், ஜெபிப்போம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்ப எல்லாம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பாஸ்டர், அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையும் வேலையா? என்ன செய்யறது கர்த்தாவே? இவர்களுக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு ஆராதனை நடத்தட்டுமா? அப்படியாவது வந்தா பரவாயில்லையே, அப்படியாவது வந்தா பரவாயில்லையே, அல்லது காலையில வைக்கவா? இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவரை நோக்கி சில நேரம் கூக்குரல் இடுவார்கள். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா அப்பா, அவருக்கு சித்தப்பா தாத்தா எல்லாம் போட்டு கூப்பிட்டுருவார்கள். ஏன்னா காப்பாத்தனமே, அவரை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் இறங்கி விடுதலை ஆக்கியாச்சுன்னா அப்புறம் அவரை விட்டுட்டு பாய். அப்புறம் நூதன தெய்வங்களை வணங்குதல், அப்புறம் பணம் தான் தெய்வம், அப்புறம் தொழில் தான் தெய்வம். அவங்களுக்கு அன்பே சிவமா என்னவோ எதெல்லாமோ வச்சிருவார்கள் தங்களுக்கு கடவுள்னு. இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த யாவீரினுடைய நாட்களிலே அம்மோனியர் யுத்தத்துக்கு வராங்க. இந்த பென்யமின் கோத்திரத்தை பற்றி நாம் படிக்கிற ஒரு பாடம் அங்கே இருக்கிறது. 9ஆம் வசனத்திலிருந்து அதுக்கு பின்னால் உள்ளது இருக்கிறது. அம்மோன் புத்திரர் யூதாவிலும் பென்யமின் மேலும், நம்ம படிக்கிற கோத்திரத்தின் மேலும், எப்ராயிம் குடும்பத்தாரின் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது
இவங்க என்ன செய்யறது? இப்படி நெருக்கப்பட்ட நேரம் போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். பென்யமீன் கோத்திரத்தார் இந்த யுத்தத்தில், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், இப்படிலாம் வாழுகிறேன் ஐயா, என்னை மன்னியும் இந்த ஒரு விசை. நல்ல பாட்டு நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கறதுக்கு அழகா எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் போய் கேட்டாங்க. அவர் பார்த்தார், நீ போவா வருவா, நீ போவா வருவா, நான் உன்னை விடுவிக்கணும், அப்புறம் நீ போவா, இப்படியே செஞ்சிட்டு இருக்கீங்களா, நீ போன இடத்துல போய் நீ விடுதலை வாங்கிக்கோ போ. ஏன் இங்க வந்தா? போன இடம் இருக்கு பாத்தியா, அங்க போ, அங்கேயே போய் விடுதலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எம்மோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில், இப்படியெல்லாம் உங்களை ஒவ்வொருத்தரும் ஒடுக்கும் போதெல்லாம், ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா இதையும் ஜெபத்துல சேர்த்திருப்பான் அவன். எந்த பாயிண்ட்னா, ஆண்டவரே நாங்கள் சீதோனியரால் நெருக்கப்பட்ட போது எங்களை ரட்சிக்கவில்லையா? ஆண்டவரே அமலேக்கியர் எங்களை ஒடுக்கும் போது நீ ரட்சிக்கவில்லையா? இப்பொழுது அம்மானியர் ஆண்டவரே உமக்கு லேசான காரியம். அவர் சொல்லுவார், நீ இப்ப வந்திருக்கா, திரும்பி இவ்வளவு நாள் உனக்கு ஆண்ல கூட்டத்துல இப்ப வந்திருக்கிறா. அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன், ரட்சிப்பேன் அல்ல, இனி உங்களை ரட்சியேன். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இந்த பென்யமீன் கோத்திரம் பட்ட பாடல இருந்து ஒரு பாடம் படிக்கணும் நம்ம. இந்த கோத்திரம் நம்மளை எத்தனை நேரம் விடுவிச்சிருக்கிறார், நமக்கு எத்தனை நேரம் உதவி செஞ்சிருக்கிறார். மறந்துட்டோமா? அவரை விட்டு விலகி போயிட்டோமா? இனி ஒரு நேரம் வரும்போது முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த கோத்திரத்துக்கு அப்படிதான் சொல்லிட்டார், ரட்சியேன். அதோடு அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும். நீ கடையே கோயில்ல இருந்தில்ல, இனி திறந்து வச்சுட்டு அங்கேயே ஜெபம் பண்ணு. கம்பெனியே கோயில்ல இருந்தில்ல, கோயிலுக்கும் போகாம சர்ச்சுக்கும் போகாம கம்பெனி தான் என் கோயில் அப்படின்னு இருந்தில்ல, அந்த இடத்திலேயே போய் நீ கோயிலா பாரு. கடினமா தெரியலாம், ஆனா உண்மைதான். என்னைக்கும் தேவன் இரக்கமா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. எத்தனை நேரம் திரும்ப திரும்ப நீ வந்த நேரம் எல்லாம் இத்தனை ஜாதிகள் உனக்கு விரோதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமு, எல்லாம் ஒன்னா வந்தது கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் வந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் காப்பாத்தினார். ஆனா இப்ப சொல்றாரு, நீ போ போ, அங்கேயே போய் முறையிடு, அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். 15ஆம் வசனத்துல நம்ம தான் ஊழியத்துக்கு போன்னு சொன்னா கூட போக மாட்டோமே. அப்புறம் இவர் ஆண்டவர் இங்க இருந்து போன்னு சொன்னா இவனை எப்படி போவாங்க? போகல, திரும்பவும் நின்று ஜெபம் பண்றான் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். அவர்கிட்ட கோபப்படல பாருங்க, அவர்கிட்ட கோபப்படல. ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார்கள், உமக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைய தினம் மாத்திரம் ஒரு விசை, அந்த பாட்டில் உள்ள வரி மாதிரி, எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து அப்பா மனதுருகினார். இப்படி ஒரு தெய்வத்தை பாருங்க, இப்படி ஒரு தேவனை பாருங்க, நம்முடைய தேவனை. அவ்வளவு கோபத்துல, இனி உனக்கு நான் விடுதலைக்கு தரமாட்டேன்,
அப்படிப்பட்டவன் கூட திரும்பவும் நின்ன போது அந்த பென்யமீன் கோத்திரம் இரக்கம் பெற்றுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பென்யமீன் கோத்திரத்தை பற்றி படிக்கும்போது ஒரு பாடம் தெரியட்டும். இனி போகக்கூடாது. இனி எனக்கு அது கோயில் இல்லை, இது ஆண்டவருடைய சமூகம் தான் எனக்கு ஆலயம். இனி நான் கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது. அவர் என்னை அமலேக்கியருக்கு அம்மோனியருக்கு என்னை விலக்கி ரட்சித்தார். இனிமேல் இந்த ஆண்டவரை விட்டு போகக்கூடாது. ஒரு முடிவெடுக்கலாமா? பாடம் படித்த பாடமா இருக்கட்டுமே. 5வது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். அடுத்தது 5வது குறிப்பு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு பாவம் செய்த கோத்திரம், ஒரு பாவம் செய்த கோத்திரம், ஒரு பாவம் செய்த கோத்திரம். ஒரு லேவியன் ஒருவன் தன்னுடைய மறுமனையாட்டி இவனை விட்டுட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டான். அப்போ இவன் கூப்பிட போறான், வாமா போலாம் நம்ம வீட்டுக்குன்னு. மாமனாரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டில் வச்சு விருந்தெல்லாம் கொடுத்து, இன்னைக்கு போக வேண்டாம் மருமகனே, நாளைக்கு போகலாம். மாமனாருடைய வார்த்தைக்கு கேட்டு அவன் இருக்கிறான். நாளைக்கு போகலாம், இன்னொரு சாப்பாடு தாரேன் மருமகனே, இன்னும் இரும். இப்படி சொல்ல சொல்ல இருந்துட்டு ஒரு நாள் கிளம்புனான். கிளம்பி நடந்து லேவியன் தன்னுடைய ஊருக்கு தன் மனைவியை, தன் மர்மையாட்டியை கூட்டிட்டு போகும்போது எருசலேமிலே தங்க வேண்டாம் என்று அவன் முடிவெடுத்து இன்னும் நடக்கிறான். கிபியோன் பக்கம் போகும்போது சூரியன் அஸ்தமனம் ஆகுது. இனி ராத்திரி ஆயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குவோம். கிபியோன் என்கிற இடம் பென்யமீன் கோத்திரத்தார் இருக்கிற இடம். அப்போ இவன் அங்கே தங்கும்போது, இவனும் அவருடைய மறுமனை ஆட்டி ஒரு இடத்துல தங்கும்போது ஒரு வயசான ஒருவன், அவன் பென்யமீன் கிடையாது, அவன் எஃப்ராயிம் தேசத்தான் என்று நினைக்கிறேன். அவன் சொல்றான், வயசான ஒரு தாத்தா, ஏன்பா அங்கே இருக்கிறா? அது நான் ஊருக்கு போறேன், இருட்டிட்டு இனி பயணம் போக முடியாது. அப்படியாப்பா, என் வீட்டில் தங்க. இல்லையா, நான் யார் வீட்லையும் தங்கலை. இல்லைப்பா, என் வீட்டில் வா, தங்கிக்கோ, காலையில் எழும்பிப்போ. அவன் வீட்டில் தங்கி இருக்கும்போது பென்யமீனியர் செஞ்ச பாவம், வீட்டை சுத்திட்டானு. சுத்திட்டு வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே கொடு, பாவம் செய்யறதுக்கு. இவனுடைய மரமனை ஆட்டியை அத்தனை பேருக்கு எடுத்து காலையில பார்த்தா செத்து கிடக்கிற வாசல்ல வெளியே. இவன் கதவை திறந்து பார்க்கறான், எலும்பு போவோமான்னு கேட்கிறான். எங்க எலும்ப? ஜீவன் போயிட்டு. நான் சொல்ற சம்பவம் நியாயாதிபதிகள் 19 இருக்குது. இவனுக்கு கோபம், இப்படியா தேவ ஜனங்கள் செய்யறது? இப்படியா பென்யமீனியர் செய்திருக்கிறார்கள்? இறந்த அப்புறம் என் மனைவி இல்லை, இது டெட் பாடி. அவ போயிட்டா, டெட் பாடி. 12 துண்டா வெட்டினான், 12 கோத்திரத்துக்கு அனுப்பினான். எதுக்குன்னா பாவத்தை குறித்து ஒருமனப்பட்டு வருகிறது யாருன்னு கேட்கறதுக்கு. இப்படி ஒரு பாவம் இங்கே நடந்திருக்கு பென்யமீன் கோத்திரத்துக்குள்ள. இவ்வளவு பாவிகள் இருக்கிறாங்க, துரோகிகள் இருக்கிறாங்க. பென்யமீன் கோத்திரம் கடுமையான பாவத்தை செய்து, எவ்வளவு கொடிய பாவம் என்று பாருங்க. இது பென்யமீன் கோத்திரத்துக்குள்ள வந்த பாவம். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளேயோ தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளேயோ இப்படிப்பட்ட பாவம் பிரவேசிக்கல் ஆகாது. இப்படிப்பட்ட பாவத்துக்கு இடம் கொடாது இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இடம் கொடாமல் இருங்கள். 5வது பாடம் அது. பெரிய பாவம் செய்த ஒரு கோத்திரம், அதனால அழிக்கப்பட்டுச்சு. அந்த கோத்திரம் அழிக்கப்பட்டுச்சு. 6வது ஒரு குறிப்பு சொல்றேன். அது நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்னன்னா, இந்த பென்யமீன் கோத்திரத்தாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க யாரும். இப்படி ஒரு கோத்திரமா? ஒரு சபையாரை பார்த்துட்டு யாராவது, அந்த பாகோடு சபையா, அப்பா அங்க இருக்கிற பிள்ளையெல்லாம் அரக்கிகள், கல்யாணமே யாரும் பண்ணிடாதுங்கப்பா, ஒன்னும் உட்படாத கேசுகள், அவ்வளவு. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா யாரு பாகோடு சர்ச்சில் இருந்து பொண்ணு எடுப்பான்னு கேட்கிறேன். அந்த சர்ச்சு அது போன வீட்டில் குடும்பத்தை 2 ஆக்கும், 1 ஆக்காது. அந்த சர்ச்சில் இருந்து போனதெல்லாம் இப்படிதான் பண்ணியிருக்குன்னு வச்சு ஒரு கெட்ட பேர் வந்துட்டுனா, எனக்கு ஒரு சர்ச்சை பற்றி அப்படி சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளைக்கு அங்கிருந்து உங்களுக்கு ஒரு சம்பந்தம் வந்துன்னா நீங்க பாஸ்டர் ஒரு எச்சரிப்புக்காவதோ பேரை சொல்லுங்க பாஸ்டர். மாட்டவே மாட்டேன். கெட்ட பேர்.
இந்த பென்யமீன் கோத்திரத்துல 21 அதிகாரம் 1 வாசிங்க. மிஸ்பாவிலே இருக்கும்போது 11 கோத்திரமும் ஒரு முடிவெடுக்கு. மொத்தமே 12 கோத்திரம் தான். இதுல 10 கோத்திரம் ஒரு முடிவு எடுத்திருந்தா ஒரு கோத்திரத்திலேயாவது பொண்ணு கிடைக்கும். 11 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணாங்களாம் தெரியுமா? நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஒரு முடிவு எடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து. யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அந்த குடும்பத்துல கொடுக்கவே கொடுக்காத. நம்ம குடும்பத்தை குறித்து அப்படி அவமானமா பேசிடக்கூடாது. யாரும் பேசுறவங்க நம்ம ஊர்ல விசாரிச்சாங்கன்னா, சிலர் ஊர்ல எல்லாம் போய் விசாரிப்பாங்க. ஊர்ல எல்லாம் என்னையெல்லாம் விசாரிக்கவே இல்லை, என்னையெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இப்படி ஒரு பையன்னு சொல்றாங்க, இந்த பையன் எப்படி ஊர்ல ஒன்னும் கேட்கவே இல்லை, ஒன்னும் கேட்கவே இல்லை. ஊர்ல எல்லாம் விசாரிப்பாங்க, ஊர்ல எல்லாம் விசாரிப்பாங்க. நம்மை குறித்து யாரும் சொல்லிடக்கூடாது, உங்க பொண்ணை நீங்க பேய்க்கு கூட கொடுக்கலாம், அந்த குடும்பத்துக்கு கொடுக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. சில வேண்டாதவங்க ஏதாவது போட்டு விடுவாங்க, அது வேற. சில வேண்டாத ஆட்கள் இருப்பாங்க அவங்க. ஆனா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்கன்னா அப்ப நிலைமை என்ன? வீடு பென்யமீன் கோத்திரத்துக்கு ஒத்தரும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒத்தரும் பொண்ணு கொடுக்க கூடாது. பரிதாபம். இந்த கோத்திரம் அனுபவித்த ஒரு கஷ்டம், இவங்க கோத்திரம் அனுபவித்த ஒரு கஷ்டம் என்ன? சாட்சி கெட்டு போச்சு. இப்படி ஊர்ல பண்ணுனா அப்புறம் யாரு பொண்ணு கொடுப்பா? இப்படி பண்ணிட்டு அவன் அங்க பைக்ல இப்படி சுத்தினா, அங்க பார்க்கில் பார்த்தேன், அங்க பீச்சில் பார்த்தேன், அங்க ஐஸ்கிரீம் பார்லரா பார்த்தேன், டீ ஷாப்ல பார்த்தேன். யார? ஜோடியா உட்கார்ந்து இருக்கிறத, கல்யாணமாக முன்னால. அப்புறம் எப்படி பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்கிறேன். சென்னையில ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், இப்பதான் சமீபத்தில், அந்த பையன் நல்ல பையன், நான் அவனோட ரொம்ப நாள் பழகியிருக்கேன். சென்னையில் இருக்கிறான், அவங்க வீட்டார்லாம். அவனுக்கு இப்போ சமீபத்தில் பொண்ணு பார்த்தாங்க. ஒரு பொண்ணு ஒரு போட்டோவை அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டா. எப்படி கண்டுபிடிச்சாலோ தெரியல, இவனை தான் பொண்ணு பார்த்துருக்குன்னு. அவன் அனுப்ப தெரியுமா, என் கூட டீ குடிச்சிட்டு இருக்கான் பாரு, இவனையா நீ கல்யாணம் பண்ண போற? ஐயோ, அவா உடனே எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எத்தனை மாட்டி கிடக்குது தெரியுமா, சிக்கி கிடக்கு தெரியும். இப்ப இவன் பாக்குறான், நான் இதுக்கு நானா ஒத்தைக்கு டீ குடிச்சிருக்கலாம், நான் இதுக்கு ஒத்தையில. ஆமா, எங்கேயும் கூட்டிட்டு போய் டீ குடிக்காதுங்க, பிள்ளைகளுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். விளையாட்டுக்கு கூட நின்று போட்டோ எடுத்துட்டு விபரீத விளைவுகள். இப்ப இருந்து அவங்க வீட்டார் கண்ணை தள்ளுறாங்க. டீ குடிச்சவளுக்கு கட்டி கொடுக்கவா, ஒரு நல்ல பொண்ணுக்கு கட்டி கொடுக்கவான்னு. ஆமா, இனி என்ன செய்யறதுன்னு பிள்ளைகளுக்கு விளையாட்டுன்னு நினைக்குது, தெரியாம இருக்குது. இன்னைக்கு சும்மா தனியா போட்டோவை எங்கேயாவது வச்சா கூட, இதுக்குதான் இந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைனாலும் சரி பையங்கனாலும் சரி தேவையில்லாம போட்டோவே போடாதுங்க. ஒரு போட்டோ வச்சிருங்க, பார்த்துட்டு ஓடுற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருங்க. நான் பாருங்க, வச்ச நாளில இருந்து ஒரு போட்டோ எப்படி இருக்குதோ தெரியல, எத்தனை பேர் பார்த்தீங்களா தெரியும், மாத்துறதே கிடையாது. சிலர்லாம் பார்த்தா டெய்லி சேஞ்ச், டெய்லி வேண்டாம், அதுல இருந்து எடுத்து மாஃபிங்க்கு யூஸ் பண்ணுவான் விதவிதமா. பொண்ணு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோத்திரம் அனுபவிச்ச கொடுமை எங்க போய் இருக்கிறது. கொஞ்சம் பேர் இப்போ கோத்திரத்தில் 600 பேரா என்னன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஹிஸ்டரியை படிச்சா தெரியும். 600 நினைக்க. இத்தனை பேருக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கல. கடைசியில் அவனை என்ன தெரியுமா பண்ணானா, கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணான். அத்தனை பேரும் அப்படிதான் இருக்கு பைபிள்ல. கடத்திட்டு போய் கூட்டிட்டு ஓடி போறதுன்னு பாத்தீங்களா, அந்த கொடுமை நடந்திருக்கு. நான் சொல்றது எல்லாம் இந்த 21 அதிகாரத்துல இருக்குது. 21 அதிகாரத்துல 19 இருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தா பொண்ணு கிடைக்காம அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு எங்க போய் கேட்டாலும் நோ நோ, ரிஜெக்டட் 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 ரிஜெக்டட்னு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவனுக்கு வழியே தெரில, வேற அந்த தந்திரமா ஒரு யோசனை பண்ணி அந்த தந்திரத்துல
அவன் என்ன செய்யறான்னா ஆளுக்கு ஒன்று தான் கூட்டிட்டு போனான். அதையும் படிச்சு பார்த்தேன். நல்ல விலைக்கும் ஒன்று தான் கூட்டிட்டு ஓடினான். ஓடி போய் கல்யாணம் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கூட்டிட்டு போய் தங்களுக்கு வாழ்க்கையில, ஏன்னா வாழ்க்கையில துணைங்கிறது 7ஆம் வசனத்தை வாசிங்க. மீதியானவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? இப்ப மனைவி கிடைக்க திட்டம், மனைவி எப்படி கிடைப்பாள் திட்டம். நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு இருந்தோமே. 18ஆம் வசனம், நாமோ நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பென்யமீனிற்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்களே என்றார்கள். 24ஆம் வசனம், 21ஆம் வசனம். அங்க எங்கேயோ கிளப்போ பப்போ என்ன நடந்துச்சோ தெரியல. அங்க டான்ஸ் இது நடந்துட்டு இருந்திருக்கு. ஆட்டம், சினிமா தியேட்டரோ என்னவோ தெரியல. நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறது நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு ஒளிஞ்சு கிடங்க இந்த பெண்கள் எல்லாம் வருவார்கள். உங்களில் யாரு? சீலோவாவின் குமாரத்திகள் வருவார்கள். உங்களில் வாசிக்கல தொடர்ந்து, அவன் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து, எனக்கு வலது கை ஒன்று இடது கை ஒன்றுன்னு பிடிச்சிட்டு போயிடாத, ஒரு கையில மட்டும் உன்னை பிடிச்சிட்டு போ. செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சுக்கோ, கிடைச்சது ஒரு வாழ்வு. ஒழுங்கா வாழு, ஒழுங்கா வாழு. ஒவ்வொரு பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா வந்து கேட்டா நாங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கிறோம். நான் சொல்லல, அங்க சொல்லி இருக்கிறத சொல்றேன். அப்ப 23ஆம் வசனம், பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து தங்கள் தொகைக்கு சரியா, ஆமா 600னா 610ன்னு தூக்கிட்டு போல, தங்கள் தொகைக்கு சரியாய் பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்துக்கு திரும்பி. இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? ஒழுங்கா இருந்திருந்தா பொண்ணு கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா இருந்தா பொண்ணு பார்க்க வரும்போது கெட்ட பேர் இல்லாம இருந்தா, இதெல்லாம் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும். ஆமா, கெட்ட பெயர் சம்பாதிக்காமல் நீ வாழுவது எப்படி, திருமணம் சமயம் உனக்கு வரும் வாழ்வு எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுக்கணும். நான் ரொம்ப விரும்பினேன் சண்டே ஸ்கூல்லையே பாடத்தை மாற்றணும். திரும்ப திரும்ப இதே புக்கையே அச்சடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வேண்டான்னு சொல்லலை, பைபிளில் உள்ள நல்ல பாடங்கள் இருக்கு. நம்முடைய சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும்னா யோசிக்கணும், இன்னைக்கு பிள்ளைகளை எது பாதிக்குதோ அது லெசனா மாறணும். யூத்துக்கு அது லெசனா மாறணும். அதுதான் FGYM கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு வாலிபர்களை எது தாக்குது, அப்ப அதுல வர்ற தீமை என்ன, நம்ம தீமையை மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு பாடமா சொல்லணும். நன்மையே இல்லை அதுல. அந்த தீமையை தெரியாததுனாலதான் லவ் அஃபேர்ஸ்ல விழுறாங்க, போதை பொருட்கள்ல விழுறாங்க, தீமை தெரியாததுனால. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சப்புறம் விழுந்தா அது அவம்பாடு, தெரிஞ்சப்புறம் விழுந்தா அது அவம்பாடு. ஒரு சமயம் யூத் மீட்டிங்ல மார்த்தாண்டத்துல ஒவ்வொரு யூத் மீட்டிங்கும் நான் தான் நடத்துவேன், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அப்ப அதுக்கே சர்ச்சில் சில 1 2 எப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு இவர் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. நான் பொம்பளை பிள்ளைகளை சேர்த்து எடுத்தா வேற என்னமாவா நடத்துறேன் இல்லையே, வசனத்தை தானே சொல்லி கொடுக்குறேன். அவங்களுக்காக கம்பைன்டா நடத்துவேன், யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ ஒரு நாள் முடிச்ச அப்புறம் எல்லாம் போன அப்புறம் ஒரு சகோதரி நின்று அழுதாங்க. அவங்க கல்யாணம் ஆனவங்க, அவங்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால யாராவது ஒரு ஊழியக்காரவங்க சொல்லியிருந்தா என் வாழ்க்கையில் இப்படி தப்புல விழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாள். சில காரியங்களை ஓப்பனா பேச முடியாது மைக்ல, சில காரியங்களை சொல்ல, ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம மறைக்கிறதுனால நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மம்மி நான் எப்படி வந்தேன், அது ஒரு மழை பெய்தது, ஒரு குட்டை வந்தது, அதுல நீ இருந்தாய், தூக்கி எடுத்துக்கொண்டேன். மம்மி நீங்க எப்படி வந்தீங்க, எங்க அம்மா காலத்தில் ஒரு மழை வந்தது, அப்போ ஒரு குட்டை வந்ததாம், அதுக்குள் நான் குட்டியாயிருந்தேன், நான் எடுத்துக்கொண்டார்களாம். அப்படி என்றால் பாட்டி எப்படி வந்தார்கள், அவங்க அம்மா இப்படி
நான் சொல்லுகிறேன்னு அவன் சொல்றான். ஒரு மழை வந்தது, குட்டை வந்தது, அதுக்குள்ள ஒரு குழந்தை இருந்தது. அதுதானே உங்க பாட்டி? உனக்கு இவ்வளவு தெளிவாய் தெரியுதே. அவன் கேட்டானா, அப்ப பிரசவம் உங்க குடும்பத்துல நடக்கலையான்னு கேட்டானா. சின்ன பையன், அவனுக்கு டெலிவரினா என்னன்னு தெரியுது. அவனுக்கு பிரசவம்னா நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒன்னும் தெரியாத பாப்பான்னு நினைச்சிட்டோம். இன்னைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இருக்குது, எல்லாம் பார்த்து அறிஞ்சு எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து எது சரி எது தவறு, எதனால் தீமை வருதுங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். பென்யமீன் கோத்திரம் செய்த பாவத்தினால வந்த விளைவு பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட்டது. பென்யமீன் கோத்திரத்துல போய், டே இனி ராத்திரி உங்க ஊருக்கு ஒத்தி வந்தா நிம்மதியா ரோட்ல போக முடியுமாடா? பாஸ்டர், நாங்க எல்லாரும் பாதுகாவல் கொடுத்து அனுப்பி வைப்போம். பட்ட பாடு அப்படியாங்க, பட்ட பாடு திருந்திர வேண்டாம், பட்ட பாடுகளுக்கு திருந்திர வேண்டாம். ஆறாவது குறிப்பு, இந்த கோத்திரம் திருமண காரியத்தில் பட்ட பாடுகள். விவாகம் ஆக அவங்களுக்கு இந்த கோத்திரத்துக்கு யாரும் கொடுக்கல அப்படி நிலைமை. கடைசியா ஒரு குறிப்பு, புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த கோத்திரம் வருது. புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த கோத்திரம் வருது. மிக அருமையான ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஒருவன் சொல்லுகிறான், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். யார் இது? பவுல். பென்யமீன் கோத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த கோத்திர புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய அப்போஸ்தலனை உருவாக்கி இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அப்போஸ்தலனை, தேவனுக்காக வைராக்கியமா எழும்பும் ஒருவனை உருவாக்கின ஒரு கோத்திரம். நான் பென்யமீன் கோத்திரத்தான். ஹவு ப்ரௌட் ஹி வாஸ். அவனுக்குள்ள அது குறித்து ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஆண்டவர் என்னை பென்யமீன் கோத்திரத்திலிருந்து எழும்ப பண்ணின ஒரு ஊழியக்காரன். இந்த கோத்திரத்திலிருந்து எழும்ப இவன் தான் கிறிஸ்தவர்களை அழிச்சிட்டு இருந்தான். கத்தர் அந்த கோத்திரத்திலிருந்தே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனை கத்தர் எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலிருந்து கத்தர் ஊழியக்காரர்கள் எழுப்பட்டும். நம்முடைய சபையிலிருந்து கத்தர் ஊழியக்காரர்கள் எழுப்பட்டும். ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. அந்த வார்த்தைகளோடு பென்யமீன் கோத்திரத்தை குறித்து கேட்ட அந்த வார்த்தைகளை வைத்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் கத்தர் இடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, தகப்பன் ஒருவர் உனக்கு பெயரை மாற்றுவார். தகப்பன் ஒருவன் உனக்கு உலகம் பெனோனின்னு சொல்லியிருக்கலாம், சன் ஆஃப் சாரோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பரம தகப்பன் உன் பெயரை மாற்றுவார். நீ அவருடைய வலது பார்சத்தில் இருக்க வேண்டியவன். நீ அவருடைய வலது பார்சத்தில் இருக்க வேண்டியவன். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? இந்த பாடங்களை படிக்கும் போது, இந்த உபவாச ஜெப நாட்களில் நமக்கு ஜெபங்களும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்ல வேத வார்த்தைகளை கேட்டு நான் இன்னும் 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 வசனங்களாலே ஹல்லேலூயா 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 ஜெபிப்பீங்களா? மோசேங்கிற ஊழியக்காரர் இவன் கூடாரத்தை குறித்து பேசுற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. உங்க வீட்டை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை மறக்காதுங்க. உங்க வீட்டை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை மறக்காதுங்க. உங்க வீட்டை குறித்து நல்ல வார்த்தைகள் சொல்லப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த கோத்திரத்தில் யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்கிற ஆட்கள் உண்டு. சபையில ஒத்தாசை செய்கிறவர்கள் தேவை, சபையிலே ஜெபிக்கிறவர்கள் தேவை, சபையிலே உழைக்கிறவர்கள் தேவை. ஹல்லேலூயா. கவனை உபயோகிக்கிறவர்கள், வில் அம்புகளை உபயோகிக்கிறவர்கள். they know to use the weapons. ஆயுதங்களை பயன்படுத்த தெரியும். ஆயுதங்களை பயன்படுத்த, ஏதாவது நமக்கு பயன்படுத்த தெரியலனா கத்துக்கிடணும். பயன்படுத்த தெரியலனா கத்துக்கிடணும். நமக்கு பயன்படுத்த தெரியலனா, நம்மகிட்ட சர்ச்சில் சில நேரம் ஒரு புதிய பொருள் இருக்கும், அதை எப்படி திறக்கணும்னு தெரியாம இருக்கும். நமக்கு தெரியாததான்னு நினைச்சிடக்கூடாது, உடைச்சிடவும் கூடாதுல்ல. அதனால பழகணும். எந்த ஒரு காரியமா கத்துக்கிடணும். கத்துக்கிட்டு செஞ்சா நஷ்டம் இல்லை. வீட்டிலனாலும் அப்படிதான். கற்றுக்கொண்டு ஹல்லேலூயா. வலது இடது கை பழக்கம் உள்ளவர்கள் அந்த கோத்திரத்துல உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மோன் புத்திரருடைய யுத்த விஷயத்துல ஒரு பாடம் படிச்சுட்டோம். என்னன்னா, இனி உம்மை விட மாட்டேப்பா, நீ போய் பார்த்துக்கோ. நீ யார தெய்வம்னு நினைச்சியோ, ஓடி ஓடி இருந்தியே, சர்ச்சு வேண்டான்னு ஓடி ஓடி இருந்தியே, போய் பார்த்துக்கோ நீயே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னால் எங்க போவேப்பா,
உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு சொன்ன போது அவர் மனதிறங்கினார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாவத்தை அந்த கோத்திரம் செஞ்சிட்டு, ஒரு ராத்திரி ஒரு பெண், அந்நிய பெண் அந்த ஊர்ல தங்க முடியல. எவ்வளவு கொடுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வோம். சபை பாதுகாப்பான இடமா கருதப்படட்டும். ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பான இடமா, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடமா ஆண்களும் பெண்களும் சபையை உணரத்தக்க விதத்துல மக்கள் நடந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். நாம் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பென்யமீன் கோத்திரத்தில் எழும்பின பவுல்கள் நம்முடைய சபையிலும் எழும்பட்டும். ஒரு ஆமேன் என்கிற சத்தம் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பென்யமீன் கோத்திரத்தில் எழும்பின ஒரு தேவ ஊழியக்காரன் இன்று நம்முடைய குடும்பங்களில் எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெப நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய சமூகத்தில் வருகிறதை பாக்கியமாய் கருதுகிறோம். சில குடும்பங்களின் பெயர்களை சொல்லி நாங்கள் உம்மிடத்தில் தொடர்ந்து பரிந்து பேசி ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.